100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். முதல்ல ராதிகா சொல்லுவோம் தாய் கல்வின்னு சொன்னால் என்ன தாய் கல்வி தலைக்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன் தாய் கல்வி எப்படி இருக்கேன்னு கேட்பேன். தாய் கல்வி படம் ரொம்ப எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டியான ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆளி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன் தாய்க்கலை ப்ரமோஷன் இதெல்லாம் அதிரடியாக இருக்கும், அதிரடியாக இருக்கிறத நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால் அவங்க 20 மாற்றி 27 வராங்க. உன்னை நான் விடுவேனா பின்னாடியே மோதலண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு February 25 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன் ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. Both of them wanted to release the movie on the same day. நான் சொன்னேன் சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. Both of them are adamant. ஸோ 2 படமும் February 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்காக நான் ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய்க்கலை 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய் கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய் கிழவி. ஊர் பக்கத்தில் தான் தாய் கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய் கிழவி. முதல்ல ராதிகா சொல்லுவோம் தாய் கிழவின்னு சொன்னால் என்ன தாய் கிழவி தலைக்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன் தாய் கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிளி மண் வாசனை உள்ள திரைப்படத்துக்கு வந்திருக்கார் பாருங்க. இந்த சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேண்ணா, ஓகே டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்கோ. ஏன்னா 25 வயசில் டூடா வராமல் பின்ன வேறு மாதிரி தாய் கலவன மாதிரி வர முடியும். நான் 25 சிவா உண்மையில் 25 years old தான் நான். அந்த தாய்க்கலை படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் சர்மன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். We all try to do a film which is going to be a successful film, a quality film நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் we don't know. நம்ம படத்தை பார்ப்போம், டபுள் பாசிட்டிவ் பார்ப்போம். நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே இல்லை, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்து ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னென்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும் ஆழி படம். இதில் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமாக இருக்கும். யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் வில் சோக் யூ. அதெல்லாம் இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ 2 இமோஷன்களுக்கும் யூ ஹேவ் டியர் இன் யுவர் ஐ. சிவகுமார் இயக்குனர். ஏன்னா இங்கே எல்லாமே எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்கே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் ஒரு எஸ்கே, இதெல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், த வே இட் இஸ் பீன் டன், த வே இட் இஸ் பீன் நரேட்டட், அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லேயும்
இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு கடைசி சீனில் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. கமல்ஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோடய ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில், இப்போ மாறிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞரை ரசிகர் என்று சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர்த்தொழில், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதில் ஹவ் அ உமன் ஷுட் பி. இதில் வந்து இங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, நான் டீசரும் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் படம். ஏன்னா என்னோட ஸ்பாயிலர் டெல்லிங் அபவுட் த மூவி. அப்போ வந்து சொத்தை முதலே பிரித்து கொடுத்துட்டா 6 மாதம் இங்கே நாட்டாமையிலே வந்துச்சு, 6 மாதம் இங்கே, 6 மாதம் இந்த வீட்டில், பசங்க வீட்டில் போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்கள் உங்கள் சொத்தை கடைசி காலத்தில் வில்ல வேணால் எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல். அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில், அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட் இஸ் ராதிகா சரத்குமார். அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர் சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி பூ யூ அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தியேட்டரில் வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்கொண்டு கேட்டுக்கொண்டு, the movie was moving and moving and moving and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again சுதன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆழி படத்தையும் பாருங்கள் என்று சொல்லி, ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார், போனார், கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் கோச்சிட்டு போல, சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம். A progressive film, a progressive thought. I've been very clearly told in this film. நன்றி, வணக்கம்.